தேவகிருபை ஜெப வீட்டின் அங்கங்களாக இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க எங்க பாக்குறீங்களா ஒரு மரம், அது கனி கொடுக்குதா? காயெல்லாம் இருக்குதா? ஹல்லேலூயா. ரைட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மண்ணோட நிலைத்திருக்கிறபடினாலே தன் கனிகளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு ஆடு பிடிச்சிட்டு வந்தாங்க. அது இன்னைக்கு 4ஆ மாறி இருக்குது. ஏன் காரணம்? தன் எஜமானோட அது நிலைத்திருக்கிறபடினாலே அது கனிகளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தாதான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்படியானால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நிலைத்திருந்தால் தான் நாம் கேட்கிறது எதுவோ அது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கிறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நாம் கேட்கிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். நாம இதுவரைக்கும் ஜெபிக்கிறோமே, ஆமாவா? நிறைய வாட்டி உபவாசம் பண்ணி இருக்கிறோம், ஆமா இல்ல? நிறைய வாட்டி குடும்ப ஜெபம் செய்திருக்கிறோம், நிறைய வாட்டி தனி ஜெபம் செஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிருக்குதா? சில நேரங்கள் கிடைக்குது, சில நேரங்கள் தாமதமாகுது, சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தேவனுடைய உபதேசத்துல நிலைத்திராத பொழுது நமக்கு அது எட்டாக்கனியா இருக்குது. நாம தேவனுடைய சபையோடு நிலைத்திராத பொழுது நமக்கு அது கிடைக்காமல் தள்ளி போகுது. நாம தேவ ஊழியனுடைய ஆலோசனையை தள்ளுகிற பொழுது நமக்கு அது கிடைக்காமல் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரில் நாம் நிலைத்திருந்தோமே ஆனால் நாம அபத்தமான காரியம் ஒன்றுத்தையும் கேட்க மாட்டோம். விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உபதேசத்துல நாம அந்த உபதேசம்னா என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய உபதேசம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறதே உபதேசம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாசிச்சீங்கன்னா அதே 15:4 வாசிங்களேன். என்னில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் தெளிவா சொல்றது, நானும் உங்களில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படின்னா அறிமுகம் உனக்கும் எனக்கும் வேணும்ல, அவருக்கும் உனக்கும் அறிமுகம் வேணும். எப்படி அறிமுகப்படுத்திக்குவீங்க? எப்படி அறிமுகப்படுத்திக்குவீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறதற்கு, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுறது எதுமா? நட்சத்திரம் இல்ல. அந்த நட்சத்திரம் யாரு கண்ணுக்கு தெரிஞ்சது? நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை காட்டுகிற அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறாருன்னு யாருக்கு தான் தெரியும்? சாஸ்திரிகளுக்கு தெரியணும். ஆனா தெரியாத என்ன பண்ணிட்டாங்க? வழி தப்பி எங்க போய் கேட்டாங்க? ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமலேயே பல இடங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை காட்டி கொடுக்கிற எந்த சபைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியல, போக முடியல. நட்சத்திரம்னா எது தெரியுமா? ஊழியக்காரன் தான் நட்சத்திரம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் சரியான இடத்துல சரியான உபதேசத்தை சரியான நேரத்துக்கு உபதேசிக்கிறானோ அவன் தான் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறவன். அல்லேலூயா. இந்த காண்பிச்சு கொடுக்கிற ஊழியக்காரன் யார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துல உன்னை சேர்க்கிறதுக்காக உனக்காக முழங்கால் படியிட்டு இரவும் பகலும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான் பாரு, அவன் தான் யார்? அல்லேலூயா. விளக்குதான் நான் சொல்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்பற்றி வந்தபடினாலே, விளங்குதா? அந்த நட்சத்திரத்தை பின்பற்றாம அது ஏதோ ஒரு நட்சத்திரம் அது கிடையாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறதற்கு அதுக்குள்ள ஒரு பிரகாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பிரகாசம் அவர்களை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு காண்பித்து கொடுத்தது. அப்போ ஊழியக்காரனோடு சபை இசைந்து வரும் பொழுது, அல்லேலூயா, ஊழியக்காரனுடைய உபதேசம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. அந்த உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மெய்யாகவே கிறிஸ்துவை தரிசிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் ஊழியக்காரனோடு இணைந்திருக்கிறான். அல்லேலூயா. ஊழியக்காரனோடு இணைந்திராதவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேணும். கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். எப்போ ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்பொழுது செவி கொடுக்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். உபதேசம் எங்க கிடைக்கும்? சபைக்கு வந்தா தான் கிடைக்கும். சபையில யார் உபதேசம் பண்ணுவா? ஊழியக்காரன் உபதேசம் பண்ணுவான். ஊழியக்காரனுடைய உபதேசம் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் அவன் சொல்றாரு, நீ அவர்களுக்காக படைக்கப்பட்ட தூதன் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. யாரு? தூதன் வசனம் சொல்லுது. அப்போ யாருடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சிருக்கணும்? நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன தெரியும் பண்றாங்க? ஒரு வியாதி வந்தா கூட ஊழியக்காரனுக்கு முதல்ல சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே மறைச்சிருது. ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட ஊழியக்காரன் என்ன பண்றது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு முடிக்க ஒரு குணம் வசதிக்கு போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது சரியா? இது சரியா? ஆனா உபதேசத்துல எப்ப நிலைக்கல? உலகத்தை சொல்ல துன்பம் ஒரு நேரத்துல சிரியான்றோம். நம்ம சிரிக்கிறவனை கூட முறைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நாம் அவரில் நிலைத்திருக்க வேணும். அல்லேலூயா. அப்ப அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. எங்க வீட்டுல பிடிச்ச ஆட்டுக்குட்டி கூட 4 ஆடா மாறிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சபையில ஒரு ஆடு கூட 2-3 ஆடு கூட்டிட்டு வருமான்னு தேடி பாக்குறோம், கொண்டு வரல. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? அங்க பாருங்க, 13 வருஷம் ஆயாச்சு. நான் ஊழியத்துக்கு வந்து 13 வருஷம் ஆயாச்சு. இந்த 13 வருஷத்துல 13 ஆத்துமா நிலையா இருக்குமான்னு பார்த்தா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வராங்க, அபிஷேகம் பெறுறாங்க, அற்புத அடையாளம் நடக்குது, போயிடுறாங்க. வர்றாங்க, அற்புதம் பெற்றுக்கொள்றாங்க, போயிடுறாங்க. நான் இப்ப எழுதுனா 150 பேர் எழுதுவேன். அவ்வளவு பேர் வந்துட்டு அற்புதம் பெற்று போயாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கேன்சர் எப்படி போச்சு? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சதுனால போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் சொன்னேன், ஏமா நீ போவாத, வேண்டாம், நீ காயப்படுவே, வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இல்ல, நான் போய் பார்த்துட்டே வந்துடுறேன். ஒரு டவுட் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மேல என்ன இல்ல, கொஞ்சம் குறைஞ்சி வச்சிருக்கிறாங்க நம்பிக்கையை. அல்லேலூயா. அங்க போன பிறகு டாக்டர் சொன்னா நம்புறாங்க, ஊழியக்காரன் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வலியும் வேதனையும், இப்ப வலியும் வேதனையுமா இருக்குது. நடக்க முடியல. நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
சொல்றேன், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கணையா. அதனால நீங்க உபாகமத்துல வாசிச்சு பாருங்க, 6:6 வாசிங்க, தெளிவா சொல்லி இருக்காங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு இடுகிற கட்டளையின்படி இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நீ நிலைச்சிருக்கணும், கிறிஸ்துவுக்குள் நீ நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. உன்னை சொந்த பந்தம் உன்னை தாங்கிறோம்னு நினைக்காத, ஏமாத்திடுவான். அல்லேலூயா. உனக்கு துரோகம் பண்றவன் யாரும் தூரமா இருக்க மாட்டான், பக்கத்திலேயே இருப்பான். உன் பக்கத்துல இருக்கிறவன் தான் உனக்கு துரோகம் பண்ணுவான். உனக்கு தூரமா இருக்க பகைவன் கூட தள்ளி இருப்பான், ஆனா உன் துரோகி உன் பக்கத்திலேயே இருப்பான். அல்லேலூயா. விளங்குதா? நீ அவனுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு நடந்தா, அல்லேலூயா, நான் சொல்றதுக்கு இல்லை, அல்லேலூயா, ஆனா தேவனுடைய ஆலோசனையை தள்ளாமல் அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைப்பார். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை ஏளனமா பார்த்தவெல்லாம் இந்த வசனத்தின்படி நீ வாழ்கிற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீயே அறிஞ்சிக்கவே. என்ன தெரியுமா? அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப மேன்மைப்படுத்துகிற கிறிஸ்துவில் நீயும் நானும் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மேன்மையாகவே இருப்போம். அல்லேலூயா. அருமையா பிள்ளை சாட்சி சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 நாள் வரைக்கும் சண்டையே இல்ல. லாஸ்ட் 2 days வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தாச்சு. அல்லேலூயா. வியாழக்கிழமை காலையில இவங்க எப்படி நடந்துட்டாங்களோ தெரியாது, மத்தியானம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. மத்தியானம் 12 மணிக்கா வந்துருங்க. நாங்களும் 12 மணிக்கு இங்க ரெடி ஆயிட்டு போன் அடிச்சோம். ரெடி ஆயிட்டீங்களாமா? ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீ போன் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததோ தெரியாது, ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் விட்டு விலகாத பிள்ளை. அல்லேலூயா. ஆகையினால வசனத்தில் நிலைத்திருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. முதலாவது அவரில் நிலைத்திருக்கணும். 2வது காரியம், ஊழியக்காரனோடு அவர் இணைந்திருக்கிறபடினாலே ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுத்து அவர்களில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. 3வது காரியம், அவருடைய உபதேசத்தை வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து அவைகளில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்கணும்னா நிறைய காரியம் வரும். அல்லேலூயா. அதனால நான் ஐயா வந்து பாயிண்டா சொல்லலையே அப்படின்னு எழுதாம இருக்கக்கூடாது, எழுதிடணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருல முதலாவது நிலைத்திருக்கணும்? என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். வாசிங்க. கொடியானது என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானும் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் எப்படி இருக்குது? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லையா? அப்ப நிலைத்திருந்தாதான் நீ கேட்டுக்கொள்ளுகிற ஜபம், நீ விண்ணப்பிக்கிற உன்னுடைய விண்ணப்பம் அங்க கேட்கப்பட்டு அது அப்படியே செய்யப்படும். அல்லேலூயா. கர்த்தரில் நிலைத்திருந்தால் ஆலோசனை கர்த்தர் உனக்குள் வந்து என்ன காரியத்தை நீ கேட்க வேண்டும் என்கிற ஆலோசனை உனக்கு கொடுத்து அவர் கேட்க செய்வார். எந்த ஒரு விதமான வீணான காரியங்களையும் உன்னால் கேட்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படியாகவே நீ கேட்பாய், அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா உனக்கு வாயில ஜபத்தை போடுறதே யார்தான்? அல்லேலூயா. அவர் போட சொன்னா தான் அது வந்து நிற்கும். இல்லைன்னா வாயி யோவானுக்கு மூடினது போல மூடிடும். யோவானுடைய அப்பாவுக்கு மூடினது போல
மூடிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போய் யோவான்னு பேர் வையான்னா அது எப்படி வரும்? அது எப்படி நடக்கும்? அது எப்படி செய்வோம்? அப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அல்லேலூயா. அப்படி கேள்வி கேட்டாக்கா வாய் என்ன பண்ணிடுவாரு? கச்சிடுவார் இல்ல. அல்லேலூயா. பிறக்கிற வரைக்கும் பூட்டு போட்டு வச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்ததுக்கு பிற்பாடுதான் தெரியும். அல்லேலூயா. அப்ப வாயை திறந்து நான் சொல்லுவான், யோவான்னு ஆண்டவர் பேர் வைக்க சொன்னார். அப்பதான் எல்லாருக்கும் புரியுது. அப்போ பேசுனது தேவன் தான் இவரோட. அல்லேலூயா. நானும் இப்படி சொல்றேன், உங்களோடு பேசுகிற தெய்வம் உங்களுக்கு நடக்கிற காரியங்களை கண்ட பிறகு அன்றைக்கு நடந்த சம்பவம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்க கேட்ட உபதேசம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லேலூயா. அப்படி நடக்கும்போது தான் உனக்கு தெரியும், ஆமா இல்ல அன்னைக்கு பாஸ்டர் பேசினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்க வேணும். முதலாவது எங்க நிலைச்சிருக்கணும்? ஆண்டவரிடத்துல நிலைச்சிருக்கணும். அவர்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம என்ன செய்வோம் அப்படிங்கிற காரியமே வெளிப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க யோபு சொல்றான் பாருங்க, அவன் தெளிவா சொல்றான் பாருங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்குது. யோபு வாழ்ந்த காலத்துல என்ன கிடையாது? பாஸ்டிங் பிரேயர் கிடையாது. இங்க வாசிக்கிறீங்க 12 மணி நேரம் பாஸ்டிங் பிரேயர் கிடையாது. இந்த மாதிரி சபை ஆராதனை கிடையாது. அல்லேலூயா. அன்னைக்கு உபதேசிகள் அது அநேகம் பேர் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தில் அவன் நிலைத்திருந்தான். வாசிங்க யோபு 22:12 வாசிங்க. யோபு 22:12. தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ. 23:12 23:12 என்ன பண்ணணுமா? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்வாங்கவே மாட்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் அவைகளை நான் காத்துக் கொள்ளுகிறேன். யோபு சொல்றாங்க, அந்த காலத்துல என்ன கிடையாது? இந்த உபதேசங்கள் கிடையாது. அப்போஸ்தல உபதேசம் கிடையாது. சுவிசேஷ புத்தகங்கள் கிடையாது. அந்த காலத்திலேயே யோபு சொல்றான், அவருடைய வாயிலிருந்து வருகிற கற்பனைகளை, என்னுடைய ஆகாரத்தை, தேவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அதை நான் காத்துக் கொள்வேன். நீங்க எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? புதிய ஏற்பாட்டின் காலம், சுவிசேஷத்தின் யுகம் இல்ல இது? என்ன சுவிசேஷத்தின் யுகம் எப்ப ஆரம்பிச்சது? அப்போஸ்தலர் நடபடிகள்ல தான் ஆரம்பிச்சது. அப்ப முதல்ல இருந்தாலும் புதிய ஏற்பாடு இல்ல, அது சுவிசேஷ புத்தகம், அவ்வளவுதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு தான் அந்த 4 புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. சுவிசேஷ யுகம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. எப்ப ஸ்டார்ட் ஆகுது? புதிய ஏற்பாடு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? நம்ம சபை ஆளுங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. எப்ப ஸ்டார்ட் ஆகுது? ஐயா இதெல்லாம் இப்ப புதிய ஏற்பாடு இல்லையா? ஐயா இல்ல, இயேசு கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டுல தான் வாழ்ந்தாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் உபதேசத்தின் படி தான் அவர் வாழ்ந்தாரு. நியாய பிரமாணத்தின் படி தான் அவர் நடந்தாரு. நியாய பிரமாணம் படி தான் அவருக்கு போய் பேர் வச்சாங்க. அவருக்கு பலி செலுத்தி தான் பேர் வச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். என் சபைக்கு வந்தா எல்லாம் தெளிவா இருக்கணும். தெளிவாயிடுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷ யுகம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல. அல்லேலூயா. அங்கதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுது. அங்கிலிருந்து தான் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சா? சொல்லப்பட்டுச்சாமா? சொல்லப்பட்டுச்சு. யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா சொல்லப்பட்டது. யோவான் ஸ்நானகன் மூலமா சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே. போய் நான் தெருவில் நின்று பேசினா கல்ல கொண்டு அடிப்பான அடிக்க மாட்டாங்க? அடிப்பான்ல. யார பாத்திரா சொல்ற? அல்லேலூயா. இந்த உபதேசத்துக்கு போனா லேட் ஆயிரும். அல்லேலூயா. நான் நிலைத்திருக்கிற உபதேசத்துக்கே வந்துடுறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நிலைத்திருக்க வேண்டுமானால் யோபு சொல்றான், என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் என் ஆண்டவர் சொல்லுகிற வேத வசனமே அதிகமாய் நான் காத்துக் கொள்வேன். எப்போ? உபதேசம் இல்லாத காலத்துல. அல்லேலூயா.
இவ்வளவு உபதேசம் இருக்குது. ஆனா ஆலயத்துக்கு வருகிறதற்கு, தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்து நிற்கிறதற்கு நம்மால கூடாமல் போய் கொண்டிருக்குது. காரணம் என்ன? உலகம் மாய்மாலத்தில் அதிகமாய் இழுத்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு வான்னு சொன்னா பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய முடியல. அதான் தான் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு. அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் வாழ்கிறவன் இன்னும் அசுத்தமாய் வாழட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் வாழ்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கோடாரி கோடாரி வேரிலே கோடாரி உள்ளதே, அதை உணர்வாய் காலங்கள் செல்லாதே. அத்திமரம் போல எத்தனையோ பேர்கள் புத்தி இல்லாமல் வாழ்கிறார். இதெல்லாம் திருப்பிரசங்கத்துல பாடுற பாட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். கொடியிலே திராட்சை கொடியானது நிலைத்திராவிட்டால் என்ன செய்யாது? அது கனி கொடுக்காது. அப்படியானால் சபையோடு நீங்கள் நிலைத்திராவிட்டால் ஆத்துமாக்களை உங்களால் அறுவடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தான் நாங்க சொல்றோம், உபவாச ஜெபங்களுக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வாங்க, இரவு ஜெபத்துக்கு வாங்க, அமாவாசை ஜெபத்துக்கு வாங்க. நீங்க வந்து நம்மோடு கூட காட்டேஜ் பிரேயர் நடத்தும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கத்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போதான் சபையோடு நீங்க இணைஞ்சிருப்பீங்க, சபையோடு நிலைத்து இருக்க முடியும். ஊழியக்காரனுடைய ஆலோசனையில நீங்க நிலைத்து இருக்க முடியும். அல்லேலூயா. ஊழியக்காரன் எதை சொல்றான்? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பேசுறான். ரைட். பரிசுத்த ஆவி நீங்க பெறுகிறீங்கல்ல, அபிஷேகம். பரிசுத்த ஆவினால் ஊற்றப்படுகிற அபிஷேகத்தை பெறுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரை குறிச்சு பேசுறாரு? யாரை குறிச்சு? சபைகளை குறிச்சு பேசுறாரு. ஓகே. வேற யாரிலிருந்து எடுத்து சொல்றாரு? யாருடைய வார்த்தையை எடுத்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பேசுறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கிறார். அதுபோல உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வார்த்தை எடுத்து பேசணும்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்கு உணர்த்தப்படும். நீங்க போய்கிட்டே இருப்பீங்க, நீங்க போகாத நில்லுன்னு வருது. யார் சொல்றது? நீ போகும்போதே வசனம் உனக்குள்ள பேசும். உன்னை ஜாதிகளில பெரியவனாக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ போகும்போது திடீர்னு இந்த வார்த்தை உனக்குள்ள பேசுவேன். அந்த வார்த்தை வரும்போது உனக்குள்ள இருதயத்துல ஒரு சந்தோஷம் வரும்ல. இது யார் பேசுறதுன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள பேசுறாரு. நீ பயப்படும் போதெல்லாம் நீ பயப்படும் காரியம் உனக்கு வராது. நீ கர்த்தரில் நிலைத்திரு. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். இதெல்லாம் யார் சொல்றது? ஆவியானவர் உணர்த்துகிற காரியம். இப்ப பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் பேசுறாரு. நீயே நானும் பேசினேன், நீ நானும் பேச மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரம் கூட அது மண்ணோட நிலைத்திருக்கிறபடினாலே தகுந்த கனிகளை அதன் காலத்தில் கொடுக்குதே. நீயும் நானும் 13 வருஷமா இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறமே, இது வரைக்கும் எந்த ஆத்மாவை கொண்டு வந்து நீ என்ன கனி கொடுத்த? அல்லேலூயா. ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்கும் போதுதான் தெரியும் அது நல்ல கனியா இல்ல கசப்பை கக்குகிற கெட்ட கனியான்னு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை எல்லாம் நல்ல கனிகளா ஆண்டவர் பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானா யோபு சொல்றது போல நாமும் ஆண்டவருடைய உபதேசத்தில் நம்முடைய ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அவர் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளை உபதேசங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நாமும் அவருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:4 வாசிங்க. என்ன மகிழ்ச்சியா இருக்கணும்? என்ன மகிழ்ச்சியா இருக்கணும்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ மன மகிழ்ச்சியாயிரு. கையை கொடுத்து சொல்லுங்க. யாருக்குள்ள யார் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்? உங்க வீட்டுக்கார கூட நீ சண்டை போட்டுக்க, உன்னை வேண்டான்னு சொல்லல. எப்ப உன் மனைவி கூட நீ சண்டை போட்டுக்க, அம்மா அப்பா கூட நீ சண்டை போட்டுக்க. ஆனா கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நான் சொல்ற இந்த சண்டையே வராது.
அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்ப. அல்லேலூயா. எப்ப நீ வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டியோ உன்னுடைய இருதயம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அது பூரிப்பாய் மாறிடும். எப்பவுமே நீ சந்தோஷமா இருந்தா சண்டை போடுவ, சண்டை போட்டா கூட நீ சிரிச்சுட்டே வந்துருவ. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. வாசிங்க. அல்லேலூயா. நம்ம கொடுப்பாரு இருதயத்தின் வேண்டுதல்களை. அல்லேலூயா. நீ வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கவே வேணாம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நீ வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கவே நீ நினைச்சாலே போதும். இன்னும் இருதயத்தை ஆண்டவர் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்ப. அந்த வேண்டுதல் கூட கர்த்தருக்கு கேட்கும். எப்ப தெரியுமா? அவரில் நிலைத்திருந்து அவருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது. அல்லேலூயா. அப்ப நீ கேட்கவே தேவையில்லை, அதை அவர் நிறைவேற்றுவார். சில பேர் சொன்னா ஜெபமே பண்ணல, ஆனா ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க பண்ணா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி இருக்கிறாங்க நம்ம சிட்டத்தூர் சபையில. ஒரு சகோதரி வாசகின்னு நம்ம ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க. அவங்க கம்பெனிக்கு போனாங்களாம். கம்பெனிக்கு போனோன்னு அவங்களுக்கு பயங்கரமான பெரும்பாடு. பெண்களுக்கு வருகிற வழிபாடு 6 மாசமா நிக்கல. 6 மாசமா நிக்கல. இங்க போயிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டுல பாப்பா வந்து வயசுக்கே வரல, ஐயா வந்து ஜெபம் பண்ணாரு, வந்துருச்சு. அல்லேலூயா. அவர் சொன்னது அப்படியே நடக்குதுன்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஐயா கிட்ட சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே இருதயத்துல வேண்டுதாங்க. வாயை திறந்து பேசலையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணல? அவங்க வாயை திறந்து பேசல, இருதயத்துல ஜெபம் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் போறாங்க. நீ என்ன ஜெபம் பண்ணியோ, உங்க ஐயா என்ன ஜெபம் பண்ணாரோ தெரியாது, எனக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டு அங்க அப்பொழுதே விடுதலை. அல்லேலூயா. 500 ரூபாய் காணிக்க வந்துச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் ஜெபிச்ச ஜெபம்? அல்லேலூயா. யார் ஜெபிச்ச ஜெபம்? விசுவாசி இருதயத்துல யோசிச்சான். அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டா அப்பவே விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. மறுபடியும் வந்து என்ன ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் சுகமா இருக்கிறாங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க, இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எப்போ? ஆண்டவரில் நிலைத்திருந்து அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. நிலைச்சிருந்தா மட்டும் போதாது, அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க நீதிமொழிகள் 4:4. 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னதை அல்லேலூயா என்ன பண்ணணுமா? இருதயம் அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேணும். அல்லேலூயா. காத்து கொண்டிருக்குதா இது வரைக்கும்? உனக்கு எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு? அந்த வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபம் பண்றியா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ ரட்சிக்கப்படும் போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நீ சாகிற வரைக்கும் சொல்லணும். ஆண்டவர் வருக வரைக்கும் சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்காங்க. அல்லேலூயா. அத்தனை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அத்தனை இன்னைக்கு வரைக்கும் கூட இருந்து ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். சில பேருடைய பார்வைகள்லாம் வித்தியாசமா இருக்கும். நான் தெருவில் நடந்து போனா, அல்லேலூயா, இவனை கொண்டா ஆண்டவர் அப்படி செய்யறாரு அப்படின்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு ஆண்டவர் பேசிடுவாரு. அவங்க அப்படி பாக்குறாங்க, என்ன பார்வை வித்தியாசமா போகுது அப்படின்னு. ஒண்ணு இல்லை, நீ பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யார் மகிமைப்படுறா? கர்த்தர் மகிமைப்படுறாரு இல்ல? அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஞாபகத்துக்கு வரப்போ, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. அது இதுதான் போல.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவரே நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருதயத்துல பேசுதா? நீ ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் பேசுவாரு. உன்னை அபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. நீ நடக்கிற நடைகளில நீ காத்து கொள்ளும்படி உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீ ஜெபிக்கிறவனா மாறணும். அல்லேலூயா. வேற ஒன்றும் பெரிய உபதேசம் எல்லாம் கிடையாதுங்க. 7 உபதேசம் தான். அல்லேலூயா. அத்தனை உபதேசம் வேணும்னா நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரணும். அப்பதான் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ரகசியங்களை சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த உபதேசமே 1ஆம் சங்கீதத்துல அடங்கி இருக்கு. அல்லேலூயா. 7 உபதேசம் அந்த 6 வசனத்துல அடங்கி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 6 வசனத்துல அடங்குகிற அந்த உபதேசத்தை நாம சரியா பயன்படுத்தினாலே போதும். கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. அதை தாங்க செய்யணும். அதை தான் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 10:24 வாசிங்க. அவ சொல்லியிருக்கு பாருங்க. அவனுக்கு வரும். நீயோ தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டபடினாலே நீ விரும்புகிற காரியம் உனக்கு வரும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. துன்மார்க்கர் எதை கண்டு பயப்படுவானோ அது அவனுக்கு வரும். அல்லேலூயா. ஆனா நீயும் நானுமோ தேவனுடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் ஆக்கப்பட்ட உனக்கு எனக்கும் நீ நான் என்ன விரும்புறோமோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்ப தெரியுமா? அல்லேலூயா. நீ பயப்படாம இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பயப்படாமல் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. 1 கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். 2 அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். 3 பயப்படாமல் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் பொழுது நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தருக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப நீ விரும்புகிற காரியம் என்ன? உனக்கு ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க போனா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க வந்தா சூன்யத்தை எடுக்கிறாங்க, அங்க போனா மந்திர கட்டு போகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், உபதேசம் தான் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நாங்க ஒரு பிசாசு ஓட்டணும் அப்படின்னா பிசாசு பிடிச்சி வந்தா நாங்க அவங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க இங்க ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். அதுவே சொல்லுவோம், நான் போயிடுறேன், என்ன விட்டுடுங்க. அல்லேலூயா. நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, நாம ஒண்ணும் செய்ய தேவையில்லை, அதுவே தானா போயிடும். ஏன்னா துதி எங்க அதிகமாகுதோ அந்த இடத்துல அபிஷேகம் அதிகமாகும். அபிஷேகம் எங்க அதிகமாகுதோ அக்னி அங்கே ஊற்றப்படும். அந்த இடத்துல சுட்டெரிக்கிற வல்லமை இறங்கி வரும். பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. அங்க என்ன வராது எங்களுக்கு தெரியும். நாங்க போய் பிசாசு ஓட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. நாங்க பாட்டு பாடினாலே ஓடி போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது என்ன போய் இயேசு நாமத்துல பிசாசை போனா துரத்தனா சவுல் மேலுகிறத போனா எடுத்து வாசிச்சான், பாட்டு போயிருச்சு. பாட்டு பாட அது போயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போகும்போது ஈட்டி எடுத்து எரிஞ்சவன் அந்த பிசாசு போனதுக்கு அப்புறம், மகனே உன்னையா நான் கொல்ல பார்த்தேன். அல்லேலூயா. கேட்கறானா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் யோசிக்க பார்த்து சிரிப்பா வரும். அதெல்லாம் படிச்சுட்டு சிரிச்சுட்டு கிடப்பாங்க. அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் காமிக்ஸ் புக் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிடப்பாங்க. நான் பைபிளை பார்த்து வாசிச்சுட்டு சிரிச்சுட்டு கிடப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நேசிச்சு வாசிங்கய்யா, கர்த்தர் உங்களோட பேசுவாரு. அல்லேலூயா. அப்ப நேசிச்சு வாசிக்கும் போது தானே கர்த்தருடைய வார்த்தைகள்ல நிலைச்சிருக்க முடியும். நேசிக்காமையே இருந்தா, அல்லேலூயா, நேசம் ஒன்று போதும் இல்ல. கடைசி துணிக்கைய எடுத்து யூதாசின் வாயில வைக்கிற பொழுது ஆண்டு விட்டுறாரு. என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? சிநேகிதனே கூப்பிட்டாரா? அல்லேலூயா. அப்போ கூட அவனை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால தேவ சமூகத்துல நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேணும். அல்லேலூயா. நேசிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல நின்று நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேணும். அல்லேலூயா. அப்போ துன்மார்கன் பயப்படுவான்.
அவனுக்கு அந்த பயப்படுகிற காரியம் வரும். ஆனா உனக்கும் எனக்குமோ உன்னையும் என்னையும் நீதிமான் ஆக்கியிருக்கிற தேவனுடைய பிரசனம் நம்மேல் இருக்கிறபடினாலே தேவன் நம்முடைய வேண்டுதல்களை மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 14 யோவான் 13-14 வாசிங்க, முடிச்சிடலாம். யோவான் 14:13 வரை. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்கிறவராய் இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. போதும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் செய்கிறவராய் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்றார். அல்லேலூயா. யார் மகிமைப்படணும்? அப்போ நாம கேட்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா குமாரனுக்குள் கேட்க வேணும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்கும் போது எப்படி கேட்கணும்? ஒண்ணு, நிலைச்சிருக்கணும், உபதேசத்துல நிலைச்சிருக்கணும், பயம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருந்து நாம கிறிஸ்துவுக்குள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதாவில் எழுதியிருக்கு பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே உங்க மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி. யாருக்குள்ள? பரிசுத்த ஆவிக்குள்ளாக. 20-21 கரெக்டா? நீங்களும் பிரியமானவர்களே. சரியா? பைபிள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சின்ன வயசுல இருந்து இந்த வசனத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்குள் நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் என்ன காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எப்படின்னா அவருக்குள் இதெல்லாம் நிலைச்சிருக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கிறதற்கு இவைகள் அடையாளமா இருக்கு. நீங்களோ பிரியமானவர்கள். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க நானும் பிரியமானவங்க. அப்ப எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? நாம எப்படி கேட்கணும்? மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அல்லேலூயா. சாதாரணமான விசுவாசம் இல்ல, ஏதோ வந்தோம் போனோம், ஏசப்பா இருக்கிறா, ஆமென், அல்லேலூயா, நம்பிக்கையில் உட்கார்றது இல்ல, விசுவாசத்துல உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம். கடுகானது சிறிதா இருந்தாலும் அது முழுமையா இருந்தாதான் எண்ணெயில போட்டா பொறிக்கும். நீங்க பாதி பாதியா கடுகு பாத்துக்கிறீங்களா? எப்பாவது பார்த்ததே இல்லைல்ல. கடுகு சிறுசுதான். அல்லேலூயா. ஆனா அது முழுமையா இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்க. நீ சின்ன விசுவாசம் வை, அந்த சின்ன விசுவாசம் என் மேல் முழுமையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கப்படும் அதிசயங்கள் ஆவனே அப்படின்னு வாசிச்சீங்கன்னா அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், பாம்பையே என்ன செய்வாங்க? மிதித்து போடுவாங்க, சிங்கத்தின் மேல் நடந்து போவாங்க. இல்ல, எல்லா வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைத்து அவங்க என்ன செய்வாங்க? சொஸ்தமாக்குவாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்திருந்து, அதுதான் மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க எதுல நிலைச்சிருக்கணும்? அல்லேலூயா. அப்ப விசுவாசம் நிலைத்திருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவார். மாம்ச கிரியைகளா அது வராது, ஆவிக்குரிய கிரியைகளாய் அது வெளிப்படும். அல்லேலூயா. எப்பவும் உன்னுடைய சுயத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் இந்த உலகத்தின் விடுதலைக்காக எப்படி அவர் பாடுபட்டாரோ அப்படி நீயும் வியாகுலப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. அதுதான் அவருக்குள் நிலைத்திருக்கிற அடையாளம். அல்லேலூயா. அப்ப இந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா இதுவரைக்கும்? அல்லேலூயா. எப்பவாவது வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணிருமா? வியாகுலம்னா என்னங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. மரண பயத்திலும் மேலான பயமா இருக்கும். அதுதான் வியாகுலம். மரண பயத்திலும்
மேலான பயம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துச்சு. ஆகினால்தான் அவருடைய சரீரத்திலிருந்து வியர்வையின் பெருந்துளிகளாய் இருந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் வந்தது. அப்படி வியாகுலப்படும் போதுதான் அது இரத்தத்தின் பெருந்துளிகள் அவருக்குள்ளிருந்து வந்தது. அல்லேலூயா. அப்படி நாம பயப்படுகிற பயம்தான் தேவனுக்கு நாம பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அப்படி நம்ம வியாகுலப்பட்டு செபிக்கிறவர்களா மாறிடுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம சொந்த சுயத்துக்கு ஜெபிக்க மாட்டோம். யார் என்ன உன்னை திட்டினாலும் உன் காதுல அது விழவே விழாது. அல்லேலூயா. அதை குறிச்சு கவலையே பட மாட்டேன். ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா அவனே உங்ககிட்ட வருவான். வந்து எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ நாம நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. திராட்சை கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் கனிகளை கொடுக்க முடியாது. அதுபோல கிறிஸ்துவுக்குள் நாமும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுத்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிச்சு நாம முடிச்சிருவோம். வாசிங்க 19 மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்? அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல். ஆமா 9:13 அப்படியே சொல்லிட்டேன். சாமி பலியை அல்ல, என்ன விரும்புறாரு? அல்லேலூயா. யாருகிட்ட கத்துக்க சொல்றாரு? இயேசு சொல்றாருமா. இயேசு தான் சொல்றாரு, நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், பலிகளை அல்ல இரக்கத்தையே. அல்லேலூயா. வாசிக்க மாட்டேன்றீங்களே. இரக்கத்தையே இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அந்த இரக்கத்தையே உனக்கும் எனக்கும் கொடுத்து விட்டு போனார். அவர் கற்றுக்கொள்ள சொல்லுகிறதும் இரக்கத்தையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் போய் கற்றுக்கொள்ளுங்கள். எங்க போய் கத்துக்க? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியன் இடத்துல போய் நீங்கள் தேவன் எதை விரும்புகிறார் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டர் கிட்ட போய் தேவன் எதை விரும்புகிறார் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் அவருடைய திட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எங்க கற்றுக்க முடியும்? எங்க கற்றுக்கொள்ள முடியும்? சபையில தான் கத்துக்க முடியும். அல்லேலூயா. ஆகினால்தான் பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீங்களும் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை தெளிவா சொல்றீங்க. பாஸ்டர் மட்டும் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வசனத்துல நாம் என்ன பண்ணல, தேர்ந்தவங்களா மாறல. அல்லேலூயா. அப்புறம் தேர்ந்தவங்களா மாறணும்னா நாம் என்ன பண்ணிருக்கணும்? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். தேவன் கொடுக்கிற உபதேசத்துக்கு நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் நாம கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறும். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துல காலையில் இருந்துச்சு, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், எனக்கு இன்றைக்கு உண்டான ஆலோசனையை தாங்க. நீங்க பழைய ஆலோசனையை கேட்கவே கேட்காதீங்க. நேற்றுக்கு கொடுத்த ஆலோசனை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கொடுக்கிற ஆலோசனை நாளைக்கு கிடையாது. அல்லேலூயா. அது இன்னைக்கு கொடுத்தது இன்னைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நாளைக்கு வேற கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ ஒரே மாதிரி சூழ்நிலையில வாழ்கிறவர்கள் அல்ல. எல்லா சூழ்நிலை மாற்றங்கள் வரத்தான் செய்யுது. அதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் தேவனை தேடுகிற கண்டடைகிறதக்க. ஆமா. அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற நேரத்துல தான் நம்ம கண்டடைய முடியும். அல்லேலூயா. எந்த நேரம்? அது அதிகாலை. அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க. கர்த்தர் நீங்கள் கண்டடைந்து அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து